Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குன்னு ஆன்ல கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல்ல நடக்கிற 45வது T20 மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா எம்ஐ வெஸ் லக்னோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்சை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி ஏப்ரல் நடக்கிறதுக்கு. டைமிங் மதியம் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுங்க. இந்த டேட்டில் டபுள் ஹெட்டர் மேட்ச், அதாவது மதியம் 3:30 மணிக்கு ஒரு மேட்சும் இரவு 7:30 மணிக்கு ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு. இது ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை அண்ட் லக்னோவுக்கு நடக்குது. செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி அண்ட் ஆர்சிபி அவங்களுக்கு இடையில நடக்கிறதுக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட வெனூரை கடை பார்த்துருவோம். ஸோ இந்த வெனூரை பொறுத்தவரைக்கும் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தான் நடக்கிறதுக்கு. அந்த மும்பையோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெனூவில் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயில் பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு போத் இன்னிங்ஸ்லையுமே விக்கெட் டேக் ஆப்ஷன் இருக்குது. அந்த பவர் பிளே பிளேயர் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று நல்ல ஸ்கோர்ஸ் கொண்டு போவாங்க. மிடில் ஓவரில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவோட டைமென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைமென்ஷன் அப்படிங்கிறனால கொஞ்சம் நல்லாவே ஒரு ஸ்கோர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 180 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஒரு 200+ மாதிரியும் கூட இந்த ஸ்கோர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட் ஆஃப் டாஸை வின் பண்ண டீம் ஃபஸ்ட்டு பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. சேஸ் பண்ணுற டீம் வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம் உங்கள் தகுந்தாக்கில் பிளேயர்ஸாக இருக்கட்டும் அல்ல கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஸ்போர்டசி ஆப்பில் இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இருக்க டிஓ ஆப்ஷன், அது ரெண்டுலேயுமே நாங்கள் எந்த ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறோமோ அதே ஆப்ஷன்ஸில் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்ததாக நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச், அதாவது மும்பை அண்ட் லக்னோ மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 11 லட்ச ரூபா கிராண்ட் லீக் கொடுக்குறாங்க. அதே டெல்லி அண்ட் ஆர்சிபி மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 8.5 லட்ச ரூபா கிராண்ட் லீக்கும் 30,000 ரூபா ஃப்ரீ கிவ்வேவும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ கிவ்வே பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நம்ம எக்ஸல் 11 ஆப்போட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் மூலமா நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாவே போதும். அந்த ஃப்ரீ கிவ்வே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நீங்கள் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட் டு ஹெட் ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு பிளேயர் தான் பிக் பண்ண போகிறீங்க. 11 பேர் கூட டீமை கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. கேப்டன் அண்டு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் ஆப்பனண்ட் ஒரே ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் அந்த எந்த பிளேயரை பிக் பண்ணியிருக்காருன்னு உங்களால் பார்த்துக்க முடியும். நீங்களும் அந்த ஒரே ஒரு பிளேயரை தான் பிக் பண்ண போகிறீங்க. அவர் எந்த பிளேயரை பிக் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தவங்கள ஒரு பெஸ்ட்டான பிளேயரை பிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் இந்த நேரத்தில் அமௌண்ட் வின் பண்ண முடியும். அதோட 100% DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 30 செகண்டில் நம்மளால் அமௌண்ட்டை வித்ட்ராவலும் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. அடுத்த வெனு ரெக்கார்ட். ஸோ வெனு ரெக்கார்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓவராலாக அவங்க பேட் பாஸ் செகண்ட் பண்ணுறவங்க தான் நல்ல ஒரு வின்னிங் ரேஷியோ இருக்குது. ஆவரேஜ் ஸ்கோர் 170 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இதில் இப்போ நம்ம ரீசெண்ட் ரெக்கார்டை பார்த்துருவோம். லாஸ்ட் 5 T20யில் இந்த வெனுவில் ப்ளே பண்ண வயசில் பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 178 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. டோட்டல் விக்கெட்ஸ் 61 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் பவுலர் 44 விக்கெட்டும் ஸ்பின்னர் 17 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு விக்கெட் டேக்கேஷன் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஃபாஸ்ட் பவுலர் தான் போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லா டாமினேட் பண்ணுறாங்க ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் லக்னோ 6 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை ஒரே ஒரு மேட்சஸ் தாங்க வின் பண்ணியிருக்காங்க. ஹெட்டோட பொறுத்த வரைக்கும் லக்னோ தான் கொஞ்சம் டாப் ஆர்டரில் வந்திருக்காங்க. பட் வெனுவை பொறுத்த வரைக்கும் மும்பை தான் இந்த வெனுவில் கொஞ்சம் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ 2 டீமில் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மும்பை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, அட்டிக் பாண்டியா, நமந்தீர், மிச்சல் ஸ்டார்னர், தீபக் சகர், ட்ரென் போல், பும்ரா, விக்னேஷ் புதூர். ஸோ இதுதான்
எம்ஐயோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. அடுத்ததாக லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மாக்ரம், மிச்சில் மார்ஸ் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நிக்கோலஸ் போரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், சதுல் தாக்கூர், திக்விஜ் சிங், ஆவேஸ் கான், பிரின்ஸ் யாதவ் அண்ட் ரவி பிஷ்னாய். ஸோ இதுதான் லக்னோவோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. இப்போது இந்த டீமில் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுல் தாக்கூர், திக்விஜ் சிங், ஆவேஸ் கான். இந்த 3 பேருக்குமே 4 ஓவர் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. பிரின்ஸ் யாதவ் மினிமம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் 4 ஓவருமே பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேலன்ஸ் இருக்க ஓவர் ரவி பிஷ்னாய் அண்ட் ஆடம் மாக்ரம் இவங்க வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மும்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் தீபக் சகர், ட்ரெண்ட் போல் இவங்க வந்து 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. மிச்சில் ஸ்டாண்டர் மினிமம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுறாரு. பும்ரா 3லேருந்து 4 ஓவர் வந்து பவுல் பண்ணுறாரு. அட்டிக் பாண்டியா அண்ட் விக்னேஷ் புத்தூர் பேலன்ஸ் இருக்க ஓவர் அவங்க வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்ணிக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆப்னன் டீமில் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறனால வில்ஜாக்கு ஒரு 1 அல்லது ஒரு 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீமில் கூட பிளேயர்ஸில் யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே ரொம்ப குவாலிட்டியான பேட்ஸ்மேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேனாக தான் வந்து இருக்கிறாங்க. ரீசெண்ட் ஃபார்மேஷனும் 2 பேருக்குமே சூப்பராக தான் வந்திருக்கு. பட் 2 பேர்லையுமே எக்ஸ்ட்ரா நாலேஜ் உள்ள ஒரு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்கில்டனை தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணுறாரு. அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் கேச்சஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விக்கெட் கீப்பிங் அந்த கேட்சில் ரொம்பவே இன்வால்வ் ஆகிறாரு. முக்கியமான கேட்சஸ்லாம் அவரே நானாக முன் வந்து பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பிடிச்சி நல்ல ஒரு ஆளாக பாயிண்ட்ஸ்க்கு வந்துடுறாரு. ஸோ ஒரு ஆள் ஐபிஎல்ல ரிக்கில்டன் வேணால் நம்ம வந்து சொல்லலாம் ஒரு 16லேருந்து 20+ ஃபேண்டசி பாயிண்ட் விக்கெட் கீப்பிங் எடுக்கிறாரு அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு வந்து கிடச்சிருது அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங் ஆர்டர் செகண்டாக பேட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் சரி, பேட்டிங்கில் வந்து ஒரு 20+ ரன் அவர்கிட்ட இருந்து கிடைச்சாவே போதும். கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், ஓவராலாக ஒரு 70லேருந்து ஒரு 75+ ஃபேண்டசி பாயிண்ட் அவங்கிறது அவர்கிட்ட வந்து நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரிக்கில்டன் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே சேஃபான பிளேயராக வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆப்போனன்ட்டிங்கில் ரிஷப் பந்தை கம்பேர் பண்ணும்போது சம்டைம் ரிஷப் பந்த் பேட்டிங் ஆப்பரே வரதில்லை, அவரை கம்பேர் பண்ணும்போது ரிக்கில்டன் தான் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு சேஃபான பிக்காக வந்து இருப்பார். ரோஹித் சர்மா நல்ல ஃபார்மில் தாங்க இப்போ ரீசெண்டாக இந்த 2-3 மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு தான் சொல்லணும். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 70+ ரன் லாஸ்ட் 2 மேட்சுமே நல்ல ஒரு ஸ்கோர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் அதே ஸ்கோர் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓவரால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் பர்டிகுலராக செகண்ட் பேட் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட வந்து நம்ம ஸ்கோர் தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாருன்னா 50 ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10ல் ஒரு 5 டீமை ட்ரை பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க டைமில் அவர் தவிர்த்து நீங்கள் வேறு பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வில்ஜாக் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போனன்ட் டீமில் இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு வில்ஜாக்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 25 இப்போ நியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு டீமுக்கு பாயிண்ட் சேர்த்து 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடச்சிருது பவுலிங்கில் இருந்து மட்டும். ஃபீல்டிங்கில் மேட்ச் ஒரு கேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிடுறாரு. அதில் ஒரு 8 பாயிண்ட் அப்படிங்கும் போது ஓவராலாக ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது வில்ஜாக் பவுலிங் ஆப்ஷனில் இருந்து மட்டுமே கிடச்சிருது. பேட்டிங்கில் ரீசன்ட் மேட்ச் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தெரியுமே ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 20 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. இந்த வெனுவில் ஆவரேஜ் ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஓரளவு பவுலிங்கில் ஒரு 45, பவுலிங்கில் வந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறாருன்னா ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கும்போது நான் ஸ்மால் லீக்கு வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே சூட்டமான பிளேயராக வந்து இருப்பார். கண்டிப்பாக வில்ஜாக் லோ பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயரில் ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கணும் போத் இன்னிங்ஸில் ஒரு பிளேயர் அப்படின்னு வச்சிங்கன்னா வில்ஜாக் ரொம்பவே சூட்டமான பிளேயராக வந்து இருப்பார். சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு தான் பேட் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் பேட் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் அவர் பிரித்து நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லா பாலுமே அடித்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நீங்கள் எப்படி பந்து போட்டாலும் அவர் அடித்து ஆடணும், அந்த இடத்துல இன்னும் ப்ளே பண்ண முடிவு பண்ணிட்டாருன்னா அவரோட ஸ்கோர் வேறு லெவலில் போகிறது வாய்ப்புருக்கு. ஒன்னார் கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயராக வந்திருப்பார் சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் டாப் ஆரில் ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு வந்துட்டாங்க, ஒரு 10 ஓவரில் ஒரு 70 ஸ்கோர் ப்ளஸ் ஸ்கோருக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 விக்கெட் விழுந்துருச்சு, சூரியகுமார் யாதவ் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படிங்கும்போது அவர்கிட்ட நம்ம ஒரு ஸ்டேபிளாக நின்று ஒரு 50+ ஸ்கோர் வரையுமே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. திலக் வர்மா. ஸோ திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாருங்க செகண்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். செகண்ட் பேட்டை நீங்கள் ஒரு 52 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் செகண்ட் பேட்டிங்னா டாப் ஆரில் இருக்க அந்த 4 பேருமே பேட்டிங் ஆட முடிக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்குது. அதில் திலக் வர்மா ஒரு ஓவர் டவுட்டு. இன்கேஸ் கடைசி அந்த 5 ஓவரில் தான் விக்கெட் விழுவு, கடைசி அந்த 5 ஓவரில் இருக்கும்போது தான் ஒரு விக்கெட் விழுவுது,
பேட்டிங் ஆர்டர் வரணும்னா அதில் ஹர்திக் பாண்டியா டாப் ஆர்டரில் வந்துடுவார். திலக் வர்மாவுக்கு பின்னாடி தான் அதுக்கப்புறம் திலக் வர்மா வருவார். ஸோ அப்படி இருக்கும்போது திலக் வர்மா மோஸ்ட் பப்ளி செகண்ட் பேட்டிங்னா பெருசாக ஆயின்ஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் லக்னோவுக்கு ஃபேவராக ஒரு டீம் மேக் பண்ணுறீங்க, டாப் ஆரில் கொஞ்சம் ஏரில் விக்கெட் இழந்துருவாங்கன்னு நினச்சிங்கன்னா மட்டும் அதில் திலக் வர்மா போத் இன்னிங்ஸ்லையும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். அப்படி இல்லை பட்சத்தில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறா மட்டும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த மேட்ச் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமான பிளேயராக வந்திருப்பார். ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போத் இன்னிங்ஸ்லுமே சேர்த்து. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 20லேருந்து 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நமந்தீர். ஸோ நமந்தீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒன் சைடாக டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நமந்தீர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். ஒரு நியூட்ரல் டீம் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் நமந்தீர் இங்கே கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. மிச்சல் ஸ்டாண்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லேருந்து ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். பெருசாக அவருக்கு வந்து விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்காது. அண்ட் பவுலிங் ஆப்ஷனும் ஃபுல் அண்ட் ஃபுல் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கனால மிச்சல் ஸ்டாண்டர் ஒரு 50 ஆசனம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். தீபக் சகர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் கூட எதிர்பார்க்கலாம். அதே செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ட்ரெண்ட் பவுல் போத் இன்னிங்ஸிலுமே இருந்து 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறோன்னா உனக்கு கிராண்ட் லீக்கு இவருக்கு நீங்கள் கேப்டன்ஷிப்புக்காக கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பும்ரா நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலர் தான். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இன்ஜுரியிலேருந்து வந்து நல்லா பெருசாக அவருக்கு வந்து அந்த ஸ்பீடு கொடுக்க முடியல. விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசாக இல்லை. இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ் சேர்த்து 1 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பும்ராவை பொறுத்த வரைக்கும். விக்னேஷ் புதூர் லெக் பிரேக் பவுலர். ஸோ விக்னேஷ் புதூரை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லேருந்து 1 விக்கெட் அப்படிங்கிறதாங்க விட்டுறது நம்ம எதிர்பார்க்க முடியும். அன்எக்ஸ்பெக்டாக ஆனால் 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக லக்னோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடம் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் இவங்க 2 பேருமே இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஆடம் மார்க்ரம் போத் இன்னிங்ஸ்லையுமே ரொம்ப சேஃபான பிளேயராக வந்திருப்பார். காரணம் பார்த்தீங்கன்னா சம்டைம் மேட்ச் ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. பெருசாக அந்த 3 மேட்சுமே பவுல் பண்ணார். பவுல் பண்ண மேட்ச் எல்லாத்துலேயுமே விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஆடம் மார்க்ரம் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். 1 ஆர் ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தான பிளேயராக வந்து இருப்பார். இந்த மேட்ச் பேட்டிங்லேருந்து ஒரு 35லேருந்து ஒரு 45+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆடம் மார்க்ரமை பொறுத்த வரைக்கும். மிச்சல் மார்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஒரு பேட்டிங்கில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. சம்டைம்ஸ் கொஞ்சம் இயர்லியாகவும் விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. கொஞ்சம் ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 70+ ஸ்கோர் இருந்து 100+ ஸ்கோர் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் ஃபீல்டிங் கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிச்சல் மார்ஸ் நம்ம இந்த மேட்ச் ஒரு 20லேருந்து ஒரு 25+ ஸ்கோர் தான் எதிர்பார்க்க முடியும். கொஞ்சம் தவற விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 45லேருந்து 50+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் மிச்சல் மார்ஸ்லேருந்து. நிக்கோலஸ் பூரான் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ராசா அந்த 3 மேட்சுமே ஒஸ்ட்டாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோவர் ரைட்டாக மீடியம் ஃபேஸில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர், அதுவும் ஸ்விங் வைஸில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட விக்கெட்டை வந்து இழந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நிக்கோலஸ் பூரானுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசில் தீபக் சகர் இருக்கார், 2 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டிங் ஆட வர டவுனுக்கு டாப்பால் கொஞ்சம் ஏரியில் பவர் பிளே கூட விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அதில் நிக்கோலஸ் பூரான் ஆக்சுவலாக அவரும் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பவர் பிளேக்கு அப்புறம் தான் விக்கெட் கிடைக்கிது அப்படிங்கும்போது நிக்கோலஸ் பூரான் கண்டிப்பாக ஒரு பேட்டிங் ஆர்டரில் வந்து 35லேருந்து ஒரு 40+ ஸ்கோர் அப்படிங்கிறத அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷப் பண்ட் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ஒஸ்ட்டான ஃபார்மில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பிங்லேயும் பெருசாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து அவர் கிடைக்கிறது இல்லை. சம்டைம்ஸ் பேட்டிங் ஆர்டரும் வந்து அவர் ப்ளே பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்க தயாருங்கிறவங்க மட்டும் 10ல் ஒரு 3 டீமில் ரிசர்வ் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. மற்ற டீமில் நீங்கள் அவர் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஸ்மால் லீக்கில் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு, இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு 15+ ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு ட்ரீம் டீமில் வந்துருவார். ஸோ ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, அவரை ட்ரை பண்ணிக்கங்க. இல்லை ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்துச்சிங்கன்னா அவர் எடுத்துகிட்டு நீங்கள் ஆயுஷ் போதோனி கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஆயுஷ் போதோனி இந்த மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். அது டாப் பவரில் கொஞ்சம் ஏர்லி விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா ஆயுஷ் போதோனி அந்த இடத்துல பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டோட்டலி டிஃப்ரென்ஸ் பிக்காக ஒரு பிளேயரை ட்ரை பண்ண வச்சிங்கன்னா அதில் ஆயுஷ் போதோனி ரொம்பவே பெஸ்ட்டான பிளேயராக வந்து இருப்பார். டேவிட் மில்லர் செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பேட்டை நீங்கள் ஒரு 52 ஆப்ஸாக தான் ட்ரை பண்ணி பார்த்தாகணும். ஏன்னா அவர் டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸில் அவர் ப்ளே பண்ண மேட்சஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பேட் பண்ணும்போது நிறைய மாதிரி ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் பேட்னா டேவிட் மில்லர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். அப்துல் சமாத் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மும்பைக்கு ஃபேவராக ஒரு டீம் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்துல் சமாத் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். ஒரு நியூட்ரல் டீம் மேக் பண்ணுறீங்கன்னா அதில் அப்துல் சமாத்தை நீங்கள் ட்ரை பண்ணவே தேவையில்லை. சதுல் தாக்கூர்
ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக தாங்க இருக்குது. பட் எனக்கு என்னமோ இந்த மேட்ச் இந்த வெனுவில் அவருக்கு நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சதுல் தாக்கரை பொறுத்த வரைக்கும். திக்னேஷ் சிங் போத் இன்னிங்ஸில் இருந்து 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேட்ச் ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணுறாரு. ஃபீல்டிங் மிஸ்டேக்கில் கேச்சஸ் நிறைய தவறு விடுறதுனால தான் இவருக்கும் பாயிண்ட்ஸ் பெருசாக கிடைக்கிறதில்ல. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 1ங்கிறது 2 விக்கெட்டாக கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அர்ஷத் கான். ஸோ அர்ஷத் கானை பொறுத்த வரைக்கும் எப்போ அவருக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான். ஸோ அர்ஷத் கான் ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸில் பவுல் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. கடைசி அந்த டெத் ஓவரில் இவர் தான் பவுல் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறபோது மஸ்ட்டு ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பார். செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா நீங்கள் ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த பிரின்ஸ் யாதவ் போத் இன்னிங்ஸ்லேயும் இருந்து 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த ரவி பிஸ்னாய். ஸோ ரவி பிஸ்னாயை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி பெருசாக இல்லை. 1 or 2 மேட்ச் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த மேட்சும் சரி பெருசாக விக்கெட் எதிர்பார்க்க முடியாது. 1 விக்கெட் வேணால் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். வேறு அந்த 2, 3 மாதிரி அவர் விக்கெட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமில் கூடிய ஹை% பிளேயர்ஸில் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். மிச்சல் மார்ஸ் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேட்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. ஸ்மால் லீக்கில் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணாலும் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிக்கோலஸ் பூரான் 100% எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லாதவங்க இவங்க போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்துச்சிங்கன்னா செகண்ட் பேட்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு பேட்னா 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மும்பைன்னு எடுத்துட்டிங்கன்னா ரோஹித் சர்மா செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணும்போது ஸ்மால் லீக்கு நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அவருக்கு ஒரே ஒரு மைனஸ் இம்பாக்ட் பிளேயராக தான் உள்ள வராருங்கிறது அவருக்கு பெரிய மைனஸாக இருக்குது. ரிக்கில்டன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ட்ரெண்ட் போல் அல் பும்ரா 2 பேரில் எனி ஒரு பிளேயர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க. அடுத்ததாக லோ பர்சன்டேஜில் சதுல் தாக்கூர், ஆவேஸ் கான், திக்வீர் சிங் இந்த 3 பிளேயருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஷப் பந்த் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அவர் கன்சல்ட் பண்ணானா ஒரு 2 டீம் வேணால் அவர் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. அது மும்பையை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக் கண்டிப்பாக நீங்கள் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். தீபக் சகர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க. திலக் வர்மா ஃபஸ்ட்டு பேட்னா நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 டீமுக்கு பிளேயர் சைஸில் ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மும்பையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மோஸ்ட்லி ட்ரை பண்ணுறது ஹர்திக் பாண்டியா கேப்டனும் ஆடம் மார்க்ரமுக்கு ஒரு வைஸ் கேப்டன் தான் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்களும் அதே ஆப்ஷனுக்கு போகிறது தாராளமாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதில் கொஞ்சம் சேஞ்ச் தேவைப்படுன்னு வச்சுன்னா வில் ஜாக் கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதே கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது ரிக்கில்டன், ரோஹித் சர்மா 2 பேரும் எனி பிளேயர் சும்மா கிராண்ட் லீக்கு கேப்டன் ஸ்கேட் சுத்தமான பிளேயர் வந்திருப்பாங்க. அண்ட் தீபக் சகர், ட்ரெண்ட் போல் இவங்க 2 பேரும் எனி பிளேயர் கூட நீங்கள் கேப்டன் ஸ்கேட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லக்னோவை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரான் ஒரு கேப்டன் ஸ்கேட் ரொம்ப சுத்தமான பிளேயராக இருப்பார். கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது இந்த மேட்ச் சதுல் தாக்கூர் கூட ஒரு கேப்டன் ஸ்கேட் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பற்றி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.